யங்ஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் கிளப்புடன் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் நாட்டில் மவுண்ட் ஃபுஜி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு அடர்ந்த காடு. அதன் பெயர் ஆவோகிகஹாரா. இந்த காடு உலகம் முழுவதும் சூசைட் ஃபாரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஏன் 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த காடு சீ ஆஃப் ட்ரீஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் முதலில் கவனிப்பது அமைதி. பறவைகள் சத்தம் கூட மிக குறைவு. காற்றின் ஓசை கூட கேட்காத அளவுக்கு மரங்கள் அடர்த்தியாக நிற்கின்றன. இந்த அமைதியே பலருக்கு பயத்தை உருவாக்குகிறது. 1960களில் வெளிவந்த சில ஜப்பானிய நாவல்கள் இந்த காடை தற்கொலை இடமாக சித்தரித்தன. அதன் பிறகு இந்த இடம் பற்றிய இருண்ட கதைகள் பரவ ஆரம்பித்தது. ஜப்பானிய புராணங்களில் யூரை எனப்படும் ஆவிகள் பற்றி பேசப்படுகிறது. அவர்கள் அமைதியில்லாமல் அலைந்து திரிவார்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த ஆவிகள் இந்த காடில் சுற்றி வருகிறார்கள் என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த காடு மிகவும் அடர்ந்தது. மவுண்ட் ஃபுஜி எரிமலையின் பழைய லாவா கற்கள் காரணமாக காம்பஸ் மற்றும் மொபைல் சிக்னல்கள் பல இடங்களில் வேலை செய்யாது. அதனால் வழி தவறுவது மிகவும் எளிது. இப்போது காடினுள்ளே எச்சரிக்கை பலகைகள் உள்ளன. உங்கள் குடும்பத்தை நினைவில் வைத்திருங்கள். உதவி தேவைப்பட்டால் இந்த எண்ணுக்கு அழைக்கவும். அரசு மற்றும் சமூக அமைப்புகள் தற்கொலை தடுப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஆவோகிகஹாரா இது ஒரு பேய் காடுதானா அல்லது மனித மனதின் இருண்ட பகுதியை பிரதிபலிக்கும் அமைதியான இயற்கைதானா? உங்கள் கருத்தை கீழே காமெண்ட் செய்யுங்கள். இன்னும் இப்படியான உண்மை மர்ம கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.